வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால ரீசெண்டா வெளியான சர்வம் மாயா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு சூப்பரான ஹாரர் காமெடி படம்னு சொல்லலாம். ஆக்சுவலா நிவின் பாலி நடிச்சு நிறைய படங்கள் தொடர்ச்சியா ஃபிளாப் தானே ஆச்சு. ஆனா இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல 150 கோடி கலெக்ட் பண்ணுச்சு. அந்த அளவுக்கு இந்த படத்தோட கதை ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம கடைசியா கான்ஸ்டபிள் அப்படின்ற மாதிரி ஒரு தெலுங்கு படத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருந்தோம். அது பெருசா வியூஸே போல, ஆனா படம் தாறுமாறா இருக்கும். சோ பார்க்காதவங்க அந்த வீடியோவையும் பாருங்க. இப்போ நம்ம சர்வம் மாயாவை பத்தி பார்ப்போம். இதோட பிளாட்டை சொன்னாலே ஸ்பாயிலர் ஆயிடும். அதனால பிளாட்டை சொல்லாம நான் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள உங்களை கூட்டு போறேன். இந்த படம் தமிழ்லயே இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை கூட பாருங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு மியூசிக் பேண்டை நமக்கு காட்டாங்க. இந்த மியூசிக் பேண்ட்ல நம்ம ஹீரோ கிட்டாரிஸ்டா இருப்பாரு. ஆக்சுவலா இந்த மியூசிக் பேண்ட் வெளிநாட்டுல ஒரு ப்ரோக்ராம் பண்றதுக்காக போக போறாங்க. விசா ப்ராசஸ்லாம் நடந்துட்டு இருக்கும். அதுல ஒருத்தரோட விசா மட்டும் ரிஜெக்ட் ஆயிருக்குன்றது தெரிய வருது. யாரோட ரிஜெக்ட் ஆயிருக்குன்னா நம்ம ஹீரோவோட தான் ரிஜெக்ட் ஆயிருக்குது. நம்ம ஹீரோவோட பேரே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், பிரபந்து அப்படின்றது. நம்ம ஹீரோது ரிஜெக்ட் ஆனது ஹீரோக்கு தெரியாது. ஹீரோவும் அங்க போறதுக்காக வீடெல்லாம் காலி பண்ணிருப்பாரு, நிறைய திங்ஸ் எல்லாம் ஆர்டர் போட்டுட்டு இருக்காரு. அப்பதான் இந்த ட்ரூப்போட ஹெட் இருக்கார்ல, ஹீரோ கிட்ட விஷயத்த சொல்லிட்டாரு. என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காரு. நீங்க இந்த மாதிரி கூட்டு போக போறீங்கன்றதுக்காக நான் இருந்த வீட்டை காலி பண்ணிட்டேன். இப்ப நான் என்ன பண்றது, 2 மாசம் எங்க தங்குறது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு இந்த அண்ணனுமே ஒரு வழியை சொல்லிட்டாரு. எப்ப பாரு உன்னோட அப்பாவும் அண்ணனோ வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டு இருக்காங்கல்ல, இதுதான் சரியான டைம். நீ ஊரை சுத்தி பார்த்த மாதிரியும் இருக்கும், போயிட்டு வந்துருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோவும் அப்பாவும் பேச மாட்டாங்க. எப்படி போறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. ரொம்ப யோசிக்காதப்பா, 2 மாசம் எப்படியாவது பேலன்ஸ் பண்ணி இருந்துரு, அதுக்கப்புறம் நான் வந்து உன்னை கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப கரெக்டா அண்ணன் கிட்ட இருந்து ஒரு வாய்ஸ் நோட் வருது. டே கொஞ்ச நாளாவது ஊரு பக்கம் வாடான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோவும் நல்ல சான்ஸ் போயிடலான்ற மாதிரி வரன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. ஹீரோக்கும் அப்பாக்கும் ஏதோ சண்டை. என்ன சண்டை அப்படின்றது கிளியரா நமக்கு தெரியல. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவோட ஃபேமிலியை காட்டுறாங்க. ஹீரோவோட ஃபேமிலியில நிறைய பேர் பூஜை எல்லாம் பண்ற வேலை தான் பண்ணுவாங்க. அப்ப பூஜை பண்றதுல ஸ்பெஷலிஸ்ட் போல, அதுக்காக அவார்ட் எல்லாம் வாங்கிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ முன்வாசல் வழியா வராம பின்வாசல் வழியா வந்துட்டு இருக்காரு. இவரோட வீட்டுல பப்புன்ற ஒரு டாக் இருக்கு. அந்த டாக் கிட்ட எல்லாம் விளையாடிட்டு இருக்காரு. அம்மா இறக்கும் போது இது சின்னதா இருந்திருக்கும், இப்ப வளர்ந்துருச்சு. இப்ப ஹீரோ இருக்காருல, அப்பாவை பார்க்க வர மாட்டாரு, பெரியப்பாவை பார்க்கறதுக்காக வராரு. பெரியப்பா கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஹீரோவோட அண்ணன் வந்துடுறாரு. அண்ணனும் இப்ப பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு போல. நீ எதுக்காகடா பூஜை எல்லாம் பண்ண மாட்ட, மியூசிக் கீசிக்னு சுத்திட்டு இருக்க, நீ பூஜை எல்லாம் பண்ணியிருந்தா என்னை விட சூப்பரா சம்பாரிச்சிருப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நம்ம ஹீரோ 20 வயசு இருக்கும் போதெல்லாம் சூப்பரா பூஜை பண்ணுவாரு. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, பூஜை பண்றதை ஸ்டாப் பண்ணிருப்பாரு. அதே மாதிரி கடவுள் நம்பிக்கையும் சுத்தமா போயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. என்ன பிரச்சனை ஆச்சு அப்படின்றது தெளிவா இப்போதைக்கு நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு சித்தப்பா இருப்பாரு. சித்தப்பாக்கு ரூபேஷ்னு ஒரு பையன் இருப்பாரு. அந்த பையனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இடமா போய் பூஜை எல்லாம் பண்ணுவாரு. அவருக்கு சரியான அசிஸ்டன்ட் கிடைக்கவே மாட்டான். அசிஸ்டன்ட் எனக்கு வேலையே வேணான்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பி போயிடுறான். வேற ஒரு அசிஸ்டன்ட்டை பார்க்கணும்ன்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப நைட்டு நேரம் ரூபேஷை பார்த்து பேசுறதுக்காக இவர் வந்திருக்காரு. ரூபேஷ் எனக்கு அசிஸ்டன்ட்டா கொஞ்ச நாள் இருறா, உனக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும், நீ மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல இல்ல, திரும்பி இந்த பூஜை மட்டும் என்னால பண்ண முடியாதுன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அப்ப பக்கத்துல கொஞ்சம் பசங்க ட்ரக் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க போல. இந்த ரூபேஷும் தட்டி கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு வராரு. அந்த பசங்க கிட்ட ஓவரா வாயை விட்டுட்டு இருக்காரு. அந்த பசங்க இவரை ஒரு கட்டையை வச்சு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ தெரியாம பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த ரூபேஷ் பயந்து இங்க இருந்து ஓடுறாரு. அந்த பசங்களை பார்த்து இவங்க 2 பேருமே செம்மையா பயந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அப்பப்ப மியூசிக் ஒர்க் எல்லாம் பண்ணுவாரு. இவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் மியூசிக் ஒர்க் இருக்குன்ற மாதிரி கூப்பிட்டு அந்த ஒர்க் எல்லாம் பண்ண வச்சிருக்காரு. இப்ப காசை வாங்கலாம்னு பார்த்தா அவங்க கிட்ட காசு இல்ல, அப்புறமா தரோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அச்சச்சோ வந்தது வேஸ்டா அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப இவரோட செலவுக்கு கூட போதுமான காசு இவர்கிட்ட இல்ல. இவருமே பெரியப்பா கிட்ட கொஞ்சம் காசு கிடைக்குமான்னு கேக்குறாரு. என்கிட்ட ஏதுரா காசு, உன் அப்பன் கிட்ட கேளு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவருமே அப்பாவை பார்த்து பேசுறதுக்காக வராரு. ஒரு 200 ரூபாய் வேணும்னு கேக்குறாரு. உனக்கு எதுக்குடா 200 ரூபாய் அப்படின்ற மாதிரி அப்பா கேக்குறாரு. இந்த டீ எல்லாம் குடிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இப்ப அப்பாவும் இரு எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி எடுக்கிறதுக்காக போறாரு. காசை தான் தருவார்னு பார்த்தா அப்ப ஒரு பிளாஸ்க்ல டீயை தான் கொண்டு வந்திருக்காரு. 3 வேலையும் இதை குடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் தராரு. இதை பாக்குற ஹீரோக்கு செம்ம கடுப்பா இருக்கு. செலவுக்கு கூட சுத்தமா காசு இல்லல்ல, அதனால ரூபேஷ் சொன்னதை பண்ணா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப நேரா ரூபேஷை பாக்குறதுக்காக வராரு. நீ சொன்னதுக்கு எனக்கு ஓகே, உன் கூட சேர்ந்து நானும் பூஜை பண்றேன், எனக்கு கொஞ்சம் காசு மாதிரி தான்ற மாதிரி கேக்குறாரு. ரூபேஷும் அசிஸ்டன்ட் கிடைச்சிட்டான் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சந்தோஷப்படுறாரு. இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி ஒவ்வொரு இடமா போய் பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு இந்த மந்திரம் எல்லாம் நல்லாவே தெரியும். ஏன்னா
சின்ன வயசுல ட்ரெயின் ஆனவர் தானே, சூப்பரா இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கூட ஒரு வீட்ல பூஜை பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க. அந்த இடத்துல புதுசா ஒரு ஊஞ்சல மாட்டிட்டு இருக்காங்க. ஊஞ்சல ரெடி பண்ண நபர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. செக் பண்ணலாம்ன்ற மாதிரி அந்த வீட்டை சேர்ந்தவங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க. செக் பண்றதுக்காக ரூபேஷும் போய் உட்கார்றாரு. இப்ப வெயிட் தாங்காம கீழே விழுந்துடுறாரு. அப்படி விழுந்ததுல இவரோட முதுகு உடைஞ்சிருது. இப்ப முதுகு உடைஞ்சதுனால ரூபேஷால பூஜை பண்ண முடியாது. ரூபேஷ் என்ன சொல்றாருன்னா, நீ மட்டும் தனியா போய் பூஜை பண்ணு, கிடைக்கிற காசுல எனக்கு 40% மட்டும் தந்துரு, ஏன்னா உனக்கு நான் டீல் புடிச்சு தரேன்லன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகே 40% உனக்கு தரேன்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இப்ப இவருக்காக வேற ஒரு அசிஸ்டன்ட்ட செட் பண்ணி இவரும் ஒவ்வொரு இடமா போய் பூஜை பண்ணிட்டு இருக்காரு. ஃப்ரெண்டுக்கு தர வேண்டிய கமிஷன்லாம் கரெக்டா தராரு. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் மியூசிக் தானே பேஷன், அதுக்கான பிராக்டிஸ் ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. இப்ப ரூபேஷ் கால் பண்ணி பேசுறாரு. ஒரு வீட்ல ஒரு சின்ன பையனுக்கு பேய் பிடிச்சிருக்கான், நீ போய் பேயை ஓட்டிருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எனக்கு பேயெல்லாம் ஓட்ட தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எனக்கு மட்டும் தெரியுமா, அவங்களுக்கு அதெல்லாம் தெரிய போறது இல்ல, நீ ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு வந்துரு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. நம்ம ஹீரோக்கு ஆட்டோ ஓட்டுற ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. அந்த ஃப்ரெண்ட் தான் பொருள்லாம் எடுத்துட்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டாரு. இவர் பேய் தான் ஓட்ட வர போறேன்னு சொன்னோன்னா அந்த ஃப்ரெண்ட் பயந்து இங்க இருந்து ஓடிடுறாரு. இப்ப இவருமே அந்த வீட்டுக்கு தனியா வந்துடுறாரு. அந்த வீட்டுல ஒரு அப்பா அம்மா ஒரு பையன் இருக்காங்க போல. அந்த பையனுக்கு தான் பேய் பிடிச்சிருக்கு போல. அந்த பையன் கொஞ்சம் பிரம்ம பிடிச்ச மாதிரிலாம் நின்னுட்டு இருக்கான். இவருமே பையனுக்கு என்னாச்சு, நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஹாஸ்பிட்டலுக்குலாம் கூட்டு போனோம், டாக்டரால சால்வ் பண்ண முடியலன்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. எனக்கு இதுல சுத்தமா நம்பிக்கை இல்ல, என் ஒய்ஃப் சொன்னா அதனால தான் வர வச்சிருக்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப பையனை அந்த இடத்துக்கு கூட்டு வந்து உட்கார வச்சிடுறாங்க. அந்த பையன் சுத்தமா ஐ கான்டாக்டே வச்சுக்க மாட்டான். என்ன இவன் பார்க்க கூட மாட்டான் அப்படின்ற மாதிரி இவருமே திரும்ப திரும்ப அந்த பையனை பார்த்துக்கிட்டே இருக்காரு. பூஜை பண்ற மாதிரி டிராமாலாம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பையன் நார்மலா இவரை பார்க்க ஆரம்பிக்கிறான். இப்ப அந்த பையன் கொஞ்சம் பெட்டர் ஆயிட்டான் போல. அம்மாவோட கையை பிடிச்சுக்கிட்டே இருந்தவன் இப்ப விட்டுட்டு அங்க சாதாரணமா சாப்பிடுறதுக்காக போறான். பையன் நார்மல் ஆயிட்டான்னு தெரிஞ்சோன்னா பேரண்ட்ஸ் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இவன் எப்படி திடீர்னு நார்மல் ஆயிட்டான் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிச்சுட்டு இருக்காரு. ஹீரோ பண்ண பூஜைனால தான் நார்மல் ஆயிட்டான்ற மாதிரி அந்த ஃபேமிலி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பேசினதை விட அதிகமா காசை தந்து அனுப்பிடுறாங்க. எப்படி இது நடந்ததுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி இவரும் ரூபேஷ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. சரி எல்லாம் நல்லதுக்கு தான், காசை வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி ரூபேஷும் காசெல்லாம் தராரு. நம்ம ஹீரோ ப்ரொஃபைல் பிக்சர் இருக்குல்ல, ஆட்டோமேட்டிக்கா மாறி இருக்கு. இது எப்படி ஆட்டோமேட்டிக்கா மாறுச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ வேற ஒரு நாள் ஒரு பூஜைக்காக கிளம்பிட்டு இருக்காரு. அப்ப ரூபேஷோட அசிஸ்டன்ட் பேசுறதுக்காக வரான். கடவுள் நம்பிக்கையே இல்லாத நீங்க தான் பூஜை பண்றீங்கன்னு எல்லார்கிட்டயும் சொன்னா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை வரும், அதனால சம்பாதிக்கிறதுல எனக்குமே கமிஷன் மாதிரி தாங்கன்ற மாதிரிலாம் மிரட்டுறான். வேற வழி இல்ல, சரின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இவன் பைக் எடுத்துட்டு கிளம்பிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும் போது பைக் ஏடகுடமா கண்ட்ரோலை இழக்குது போல. இவன் அங்க இருக்க ஒரு கடையில போய் இடிச்சுக்கிறான். என்ன இப்படி போய் இடிச்சுக்கிட்டான் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஒரு லேடி ஸ்டாப்ஸ் டெலிவரியா வருது. இத பாக்குற ஹீரோ கன்ஃபியூஸ் ஆகுறாரு. நான்லாம் ஆர்டர் போடலன்னு சொல்லிட்டாரு. செக் பண்ணுங்க சார் அப்படின்ற மாதிரி அந்த நபர் சொல்லிட்டாரு. செக் பண்ணி பார்க்கும்போது இவர் தான் ஆர்டர் போட்ட மாதிரி காட்டுது. ஆனா சத்தியமா நான் போடலன்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு இருக்காரு. என்னடா இப்படிலாம் நடக்குதுன்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டே தூங்கிட்டு இருக்காருல. திடீர்னு இவருக்கு மொழி போறது. எதிர பார்த்தா ஒரு பொண்ணு இவரோட போனை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பாக்குற இவரு செம்மையா பயந்துடுறாரு. பேய் போல அப்படின்ற மாதிரி வேகமா பெரியப்பாவோட ரூமுக்கு போய் படுத்துறாரு. இப்ப காலையில கண்முழிக்கிறாரு. பெரியப்பாவும் எதுக்காகடா என் ரூமுக்கு வந்து படுத்தன்ற மாதிரி கேட்கிறாரு. பெரியப்பா ஒரு பொண்ணை நான் நைட்டு நேரம் பார்த்தேன்னு சொல்லிட்டாரு. நானும் தான் இந்த வீட்டுல இத்தனை வருஷம் இருக்கேன், நான் ஒரு பொண்ணையும் பார்த்தது இல்லையே. சரி இதுக்கப்புறம் அந்த பொண்ணை பார்த்தனா என் ரூமுக்கு அனுப்பி வைன்ற மாதிரிலாம் பெரியப்பா கிண்டலா சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இவரோட ரூமுக்கு போலான்னு போறாருல, பார்த்தா அந்த பொண்ணு திரும்பி அங்கதான் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை பாக்குற இவரு செம்மையா பயந்துட்டு இருக்காரு. எதுக்காக பயப்படுற, பயப்படாது அப்படின்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு சொல்றாங்க. நீ யாருன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. நான் யாருன்னு எனக்கே தெரியல, நான் பேய்னு நினைக்கிறேன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றாங்க. இவர் செம்மையா பயந்து வேகமா இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. இவர் கடைசியா ஒரு பையனுக்கு பேய் ஓட்டுறதுக்காக போனாரு பாத்தீங்களா, அந்த பையன் ஒரு டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்ததா அப்பா சொல்லியிருப்பாரு. அந்த டாக்டரை பார்க்கலான்ற மாதிரி இவரும் பாக்குறதுக்காக வந்துடுறாரு. அந்த பையனுக்கு பேயை ஓட்டுன, இப்ப பேய் என் வீட்டுக்கு வந்துருச்சு போல, ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சரி நீங்க புரோகிதரா எப்படி இருக்கீங்க, கடவுள் நம்பிக்கை இல்லாம புரோகிதரா இருக்கலாமான்ற மாதிரி அந்த டாக்டர் கேட்கிறாரு. இவருமே காரணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 20 வயசு வரைக்கும் இவர் பயங்கரமா பூஜைலாம் பண்ணுவாரு. அந்த நாளும் இவர் பூஜைலாம் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அந்த சமயம் அம்மாக்கு உடம்பு முடியாம போயிருக்கும். இவர் பூஜையை ஸ்டாப் பண்ணி அங்க போயிருந்தா அம்மாவை காப்பாத்திருக்கலாம். இவர் பூஜையில இருந்ததுனால கவனிக்காம இருந்திருப்பாரு. கடவுளாவது காப்பாத்தி இருக்கணும்ல, கடவுளும் காப்பாத்தல, அதனால கடவுள் மேல நம்பிக்கையே போயிருச்சுன்னு சொல்லிட்டாரு. இந்த டாக்டருமே தூக்கம் வரதுக்கு உங்களுக்கு டேப்லெட் தரேன்ற மாதிரி டேப்லெட் எல்லாம் எழுதி தந்துடுறாரு. இவருமே அந்த டேப்லெட்டை போட்டு நிம்மதியா படுக்கலான்ற மாதிரி படுக்கிறாரு. அப்படி படுத்துட்டு இருக்கும் போது திரும்பி சவுண்ட் கேக்குது. முழிச்சு பார்க்கும் போது அந்த பேய் தான் இருக்கு. ஐயோ திரும்பி பேய் கண்ணுக்கு தெரியுதேன்ற மாதிரி இவர் பயந்துட்டு இருக்காரு.
அந்த பேயை பொறுத்த வரைக்கும் எனக்கு சில பவர்லாம் இருக்குன்ற மாதிரி பண்ணி காட்டுது. அதாவது லைட்டா ஆட்டோமேட்டிக்கா ஆஃப்லாம் பண்ண வைக்குது. என்ன சவுண்டுன்ற மாதிரி பெரியப்பா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. பெரியப்பாவோட கண்ணுக்கு இந்த பொண்ணு தெரிய மாட்டாங்க, ஹீரோவோட கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுறாங்க. என்னடா தனியா பேசிட்டு இருக்கன்னு பெரியப்பா கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல பெரியப்பா அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல பெரியப்பாவை சமாளிச்சிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ இருக்காருல, ரூபேஷே இந்த இடத்துக்கு வர சொல்லிடுறாரு. என் வீட்டுல பேய் இருக்கு, நீ தான் ஓட்டி விடணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரூபேஷும் பேய் ஓட்டுறதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் பண்றாரு. இப்ப பேயை ஓட்டின ரூபேஷ் இருக்காருல, இதுக்கப்புறம் அந்த பேய் இந்த பக்கம் தலை வச்சே பார்க்காது, கிளம்பி போயிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அந்த பேய் உங்களுக்கு பின்னாடி தான் உட்காந்துட்டு இருக்கு. ஹீரோவும் அதை கவனிக்க மாட்டாரு. இப்ப ரூபேஷ அனுப்பி வச்சுட்டு திரும்புறாரு. பேயை பார்த்து செம்மையா பயந்துடுறாரு. வாட்டி பயந்த ஓகே, திரும்ப திரும்ப எதுக்காக பயந்துட்டு இருக்க, நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு தான் ஒரு கிறிஸ்டினா இருக்க தான் வாய்ப்பு இருக்கு, எனக்கு அப்படிதான் தோணுதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓஹோ, அதனால்தான் இந்த மந்திரம் வேலை செய்யல போல அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. இப்ப இவர் நேரா சிலுவை வாங்குறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்துடுறாரு. பவர்ஃபுல் சிலுவை வேணும்னு கேட்கிறாரு. அப்படிலாம் கிடையாது, நம்ம நம்பிக்கை தான் பவர், நீ என்ன வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி அங்க இருக்க பெரியவர் சொல்லிட்டாரு. இவரும் சிலுவையெல்லாம் பாக்குறதுக்காக வராரு. அந்த இடத்துக்கும் அந்த பேய் வந்து நிக்குது. இவர் ஒரு சிலுவை எடுத்து அந்த பேயை பயம்புத்துற மாதிரிலாம் காமிச்சிட்டு இருக்காரு. சுத்தி சிலுவை இருக்கு, இதுக்கே நான் பயப்படல, இந்த சிலுவைக்கே நான் பயப்பட போறேன், நீ முதல்ல நிறுத்து அப்படின்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு சொல்றாங்க. இப்ப ஹீரோக்கு ஒரு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. ஆக்சுவலா மும்பைல இருக்க ஒரு மியூசிக் டைரக்டருக்கு ஒரு மியூசிக் தேவை, நீ வந்து வாசிச்சா சரியா இருக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இது எல்லாமே இந்த பொண்ணுக்கும் கேக்குது. இந்த பொண்ணுக்குமே மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். உன் கூட நானுமே வரேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவருமே பஸ்ல கூட்டு போறாரு. என்ன அவங்க கூட உட்காராம தள்ளி தான் உட்கார்றாரு. இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஸ்டுடியோக்கு வந்துடுறாங்க. அந்த மியூசிக் டைரக்டர் நேர்ல வந்திருக்க மாட்டாரு, வீடியோ கால் மூலியமா தான் பேசுறாரு. இந்த மாதிரி எனக்கு வாசிக்கணும்னு சொல்லிட்டாரு. ஹீரோ ட்ரை பண்றாரு. ஆனா அது அந்த மியூசிக் டைரக்டருக்கு பிடிக்க மாட்டேங்குது. இப்படி இல்லன்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காரு. திரும்ப திரும்ப ஹீரோ பண்றாரு, சொதப்பிக்கிட்டே இருக்காரு. அப்ப பக்கத்துல இருக்க அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, அவர் எப்படி எதிர்பார்க்கறாருன்றது எனக்கு ஓரளவுக்கு புரியுது, நீ இந்த மாதிரி பண்ணு, கண்டிப்பா ஓகே ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவ சொல்றதும் நல்ல ஐடியா தான், அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் ட்ரை பண்ணிட்டாரு. இப்படி ட்ரை பண்றது அந்த மியூசிக் டைரக்டருக்கு ரொம்பவே பிடிச்சிருது. நான் எதிர்பார்த்தது இந்த மாதிரி தான், இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோவும் நல்லபடியா மியூசிக் எல்லாம் ப்ளே பண்ணி முடிச்சிடுறாரு. அந்த மியூசிக் டைரக்டருக்கு ரொம்பவே பிடிச்சிருது. நீங்க கிளம்பி இந்த இடத்துக்கு வரணும், நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து வேலை பார்க்கலாம்னு சொல்லிட்டாரு. ஹீரோக்கு சந்தோஷம் தாங்கல. இதுக்கெல்லாம் அந்த பொண்ணு தானே காரணம், அந்த பொண்ணை பார்த்து நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவும் அந்த பொண்ணு கிட்ட உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாரு. உன் பேர் என்னன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. என்னை பத்தி எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்ல, எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் சில விஷயங்கள் புரியுது, நான் பேய்ன்றத புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு இத்தனை நாள் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றாங்க. இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் டெலியூஷனா தானே இருக்காங்க, அதனால என்ன டெலுலுன்னு கூப்பிட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர் இத பத்தி மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ண வேணாம்னு நினைக்கிறாரு. இந்த பொண்ணை பத்தி இப்பெல்லாம் பயப்பட மாட்டாரு. இந்த பொண்ணை நிறைய இடத்துக்கு கூட்டு போறாரு. இந்த பொண்ணுமே இவர் கூட இருக்கிறத என்ஜாய் பண்றாங்க. ரெண்டு பேருமே ஜாலியா ஃபன் பண்றத ஒரு சாங் மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு பேயை ஓட்டுனாரு பாத்தீங்களா, அது மக்கள் மத்தியில பரவி இருக்கு போல. அதனால ரூபேஷ்க்கு பேய் ஓட்டுற கான்ட்ராக்ட் கிடைக்குது. பேய் வீடுன்றதுனால நிறைய வீடு செயல்படாம இருக்கும் பாத்தீங்களா, அந்த வீட்டுல இருக்க பேய் எல்லாம் நீங்களும் ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் ஓட்டணும், நிறைய காசு தரோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சூப்பர், காசை வாங்கிக்கலாம்ன்ற மாதிரி ரூபேஷும் காசெல்லாம் வாங்கிக்கிறாரு. நம்ம ஹீரோவும் கிச்சன்ல இருக்க அக்கா கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்பா அந்த இடத்துக்கு வர போறாருன்னு தெரிஞ்சோன்னே இவர் வேகமா உள்ள வந்துடுறாரு. என்ன அந்த அக்கா கிட்ட பேச போறேன்னு சொன்ன, சீக்கிரமா வந்துட்டேன்ற மாதிரி இந்த பொண்ணு கேக்குறாங்க. அந்த அக்கா கிட்ட பேசும்போது அப்பா வர மாதிரி இருந்தது, அதனால தான் வந்துட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன் உன்னோட அப்பா கிட்ட பேச மாட்டியான்ற மாதிரி கேக்குறாங்க. பேச மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதான் ஏன்ற மாதிரி கேக்குறாங்க. அம்மா இறக்கும் போது அந்த பப்பு சின்ன டாகா இருக்கும், அம்மா ஆசையா வாங்கின டாக், அதுவும் அம்மாவை பார்க்கலான்னு உள்ள வரதுக்கு ட்ரை பண்ணோம், அப்பா உள்ள வரக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. பப்பு உள்ள வரலன்னா நானும் உள்ள வர மாட்டேன்ற மாதிரி இவரும் வெளியே போய் நின்றுப்பாரு. கடைசி நேரத்துல அம்மாவை பார்க்க முடியாம போயிருச்சுல, அதனால அப்பா மேல கோச்சிருப்பாரு. ஆனா அப்பா இருக்காருல, இப்ப பப்பு கிட்ட ரொம்ப ஃப்ரெண்டா தான் பழகிட்டு இருக்காரு. நான் தான் பேசாம இருக்கேன்னு சொல்லிட்டாரு. நீ ஏன் பேசாம இருக்க, உன் அப்பா கிட்ட பேசுன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இந்த பொண்ணுக்கு இவங்க யாருன்னே தெரிய மாட்டேங்குது இல்ல, அதனால ஹீரோவும் ஒவ்வொரு கல்லறையா கூட்டு வந்து காட்டுறாரு. ஏதாவது கல்லறைய பார்க்கும்போது உனக்கு ஞாபகம் வருதா பாருன்னு சொல்றாரு. இவங்களும் ஒவ்வொரு கல்லறையா பாக்குறாங்க. பெருசா எதுவும் ஞாபகம் இல்லன்ற மாதிரி சொல்றாங்க. ஃபெஸ்டிவல்ல பலூன்லாம் ஷூட் பண்ற மாதிரி கேம் நடக்கும் பாத்தீங்களா, இந்த பலூன்லாம் ஷூட் பண்ணீங்கன்னா எனக்கு பொம்மை கிடைக்கும், ஷூட் பண்ணுங்கன்ற மாதிரி அந்த ஆட்டோ டிரைவர் ஃப்ரெண்ட் சொல்லிட்டாரு. இவருமே பேயோட ஹெல்ப் வச்சு ஷூட் பண்ணிரலாம்ன்ற மாதிரி பேய் மூலியமா எல்லா பலூனையும் வெடிக்க வச்சிருந்தாரு. அதனால அந்த நபருக்குமே பொம்மைலாம் கிடைச்சிருது. இப்ப அந்த பேய் இருக்குல்ல, சாரிக்கு மாறிடுது. இவர்கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்கு. அந்த பேயை இவரால டச்சே பண்ண முடியாது. அந்த பேயும் காத்து மூலியமா வேணா இவரை டச் பண்ணலாம், நேரடியா டச் பண்ண முடியாது. உன்னை போட்டோவாது எடுக்க முடியுமான்ற மாதிரி இவருமே போட்டோ எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டாரு. ஆனா போட்டோல இவங்க தெரிய மாட்டாங்க. இவர் போட்டோ எடுத்துட்டு இருக்கும் போது எதிரதான் அந்த பசங்க இருப்பாங்க. நம்ம பண்ற இல்லீகல் ஆக்டிவிட்டியை தான் இவன் போட்டோ எடுத்துட்டான் போலன்ற மாதிரி கோவமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நான் நீங்க
நீங்க பண்ணதெல்லாம் போட்டோ எடுக்கலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா அவங்க கேட்காம அடிக்கிறதுக்காக வராங்க. ஏன் பயந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இந்த பேய் சொல்லுது. பிரச்சனை எல்லாம் வேணான்னு இவர் கிளம்ப பாக்குறாரு. ஆனா அந்த பசங்க திரும்ப திரும்ப வம்பு பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இவருமே ஒரு ஸ்டேஜ்ல பேய் சொல்றதுனால சண்டை போடுறாரு. அந்த பேயுமே கொஞ்சம் ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்கு. அதனால ஹீரோ இருக்கார்ல, அந்த பசங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுறாரு. ஒரு மியூசிக் டைரக்டர் மும்பைக்கு வர சொன்னாரு பாத்தீங்களா, அதனால அண்ணன் ஹெல்ப்போட இவருமே மும்பைக்கு கிளம்பிட்டு இருக்காரு. பிளைட்ல தான் இவங்க போற மாதிரி பிளான் இருக்கும். ஆக்சுவலா ஹீரோக்கு பக்கத்துல வேற ஒரு பொண்ணு தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த பேய் என்ன பண்ணுதுன்னா அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள போயிருது. இப்ப பேய் நேரடியா இவர்கிட்ட பேசிட்டு இருக்கு. இவருமே ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. இப்படி எல்லாம் கூட உன்னால பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு இருக்கும் போதே அந்த பேய் உடம்பு விட்டு வெளியே போயிருது. அந்த பொண்ணுமே ஹலோ மிஸ்டர் உங்களுக்கு என்ன வேணும்ன்ற மாதிரி கோவமா கேக்குறாங்க. பேயோ நான் எப்பயோ வெளியே வந்துட்டேன்ற மாதிரி கிண்டல் பண்ணுது. இவருமே மொக்க வாங்கிட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப சாதியான்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்க ஒருத்தரை பயங்கரமா லவ் பண்ணிருப்பாங்க. ஆனா ரெண்டு பேருக்குள்ளயும் பிரச்சனை ஏற்பட்டுச்சு போல. பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு முடிவு எடுத்திருப்பாங்க. இவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்து இவங்களுமே சாவியா அந்த பாய் ஃப்ரெண்ட் கிட்ட தந்துட்டு கிளம்புறாங்க. ரொம்ப சோகமா தான் இங்க இருந்து கிளம்புறாங்க. ஹீரோ வந்திருக்க மாதிரியே இவங்களும் அந்த ஸ்டுடியோக்கு தான் வந்திருக்காங்க. மியூசிக் டைரக்டருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க போல. ஹீரோ சீக்கிரமே வேலையை முடிச்சிடுறாரு. நீங்க சூப்பரா வாசிச்சீங்கன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றாங்க. இப்ப ரெண்டு பேருமே சாப்பிடுறதுக்கு போலான்ற மாதிரி வெளியே வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணு திடீர்னு ஃபீல் பண்றாங்க. அந்த பாய் ஃப்ரெண்டை விட்டு பிரிஞ்சிருக்காங்கல்ல, அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் கூட பண்ண மெசேஜ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப பேய் இருக்குல்ல, அந்த மெசேஜ் எல்லாம் படிக்க ஆரம்பிக்குது. லவ் ஃபெயிலியர்ல இருக்காங்க போல அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோக்கு சொல்லிட்டு இருக்கு. இப்ப ஹீரோவும் என்னங்க ஆச்சு ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்படி ஆறுதல் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, இவங்களோட பிரேக்கப் கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவனை நான் பயங்கரமா லவ் பண்ணேன், இப்படி பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா சொல்றாங்க. இவர் தான் ஆறுதல் சொல்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இவர் ரொம்ப கேரிங்கா ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு பாத்தீங்களா, அதெல்லாம் அந்த பொண்ணுக்கு ரொம்பவே பிடிச்சிருது. இப்ப வேற ஒரு பகுதிக்கு இவங்க சேர்ந்த மாதிரி கிளம்பிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, என் இடத்துக்கு வந்து உட்காந்துக்கோங்கன்ற மாதிரி சொல்றாங்க. தெலுலு நான் அந்த இடத்துல போய் உட்காந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவருமே அந்த பேயை விட்டு எந்திரிச்சு போறாரு. லைட்டா இந்த பேய் ஃபீல் பண்ணுது. ஏன்னா இந்த பேய்க்கு ஹீரோவை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஹீரோ எந்திரிச்சு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. நம்ம ரூபேஷ் ஒரு கான்ட்ராக்ட் போட்டாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பேய் வீட்டுல பேய் ஓட்டுறதுக்காக தான் இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. பேயே பேய் வீடுன்னு தெரிஞ்சோன்னா பயப்படுது. ஏன்னா அது பேயா இருந்தாலும் பேய் மாதிரி இல்லல்ல. அதனால அந்த தெலுலுன்ற பொண்ணு பேய் இருக்குமான்ற மாதிரி செம்மையா பயந்துட்டு இருக்கா. அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது வான்ற மாதிரி இவரும் கூட்டு வந்துட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு பாத்ரூம்குள்ள இருந்து வித்தியாசமா சவுண்ட் கேக்குது. இத கேக்குற ரெண்டு பேருமே பயந்துட்டு இருக்காங்க. உண்மையிலேயே பேய் இருக்கா அப்படின்ற மாதிரி இவங்க பொறுமையா பாத்ரூம் நோக்கி வராங்க. அப்ப பாத்ரூமை விட்டு ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் வேகமா ஓடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பேய் வீடு மாதிரி இருக்குன்றதுக்காக தங்கி இருப்பாங்க. அப்படி தங்கினவங்களை பார்த்துதான் இவங்க எல்லாருமே பயந்துருப்பாங்க. சே தேவையில்லாம பயந்துட்டமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. சாதியான ஒரு பொண்ணை மீட் பண்ணாரு பாத்தீங்களா, அந்த பொண்ணோட ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் நடக்க போது போல. அந்த கல்யாணத்துக்கு ஹீரோவை இன்வைட் பண்ணோன்ற மாதிரி அந்த பொண்ணு யோசிக்கிறாங்க. ஹீரோக்கு கால் பண்ணி நீயும் வான்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோவும் இத பத்தி தெலுலு கிட்ட சொல்லிட்டாரு. நான் போகவா வேணாமான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. நீ போக வேணான்னு கூட யோசிப்பியா, கண்டிப்பா போனோம், அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிச்சிருக்கு போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சேச்சா அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கலாம் வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. உன்னோட டேலண்ட் உனக்கே தெரியல, பொண்ணுங்களுக்கு உன்ன மாதிரி கேரக்டரை ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டாங்க. அப்படியா சொல்றேன்ற மாதிரி இவர் சந்தோஷப்படுறாரு. போனோம்னா கார் தேவையே என்ன பண்றதுன்ற மாதிரி யோசிக்கிறாரு. உன் அப்பா கிட்ட கேளுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என் அப்பா கிட்ட எல்லாம் வேணான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இன்னும் எவ்வளவு நாள் பேசாம இருப்ப, உன் அப்பா கிட்ட எதுனாலும் பேசிடு, ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி பேசிதான் பாப்போமேன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப அப்பாவோட ரூமை நோக்கி வராரு. அப்பா என்னடானா அந்த பப்பு கிட்ட ரொம்ப கொஞ்சிட்டு இருக்காரு. பப்பு கிட்ட அப்பா திரும்பி சகஜமா பழகிட்டாரு. ஆனா ஹீரோ கிட்ட பழகாம இருக்காரு. இப்ப ஹீரோ வரும்போது ஹீரோ கிட்ட நார்மலா தான் பேசுறாரு. அப்பாவோட ஹெல்த் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு, அதை கூட நம்ம கவனிக்காம இருந்திருக்குமேன்ற மாதிரி ஹீரோவை இந்த இடத்துல ஃபீல் பண்றாரு. இப்ப ரெண்டு பேருமே பேசி பேசி ஓரளவுக்கு சமாதானம் ஆயிடுறாங்க. இப்ப ஹீரோவும் உங்களோட கார் எனக்கு நாளைக்கு தேவைப்பா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. எடுத்துட்டு போயிட்டு வா அப்படின்ற மாதிரி அப்பா சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. இவங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துல சேர்ந்துட்டாங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவர் அப்பா கிட்ட பேசும்போது இந்த பொண்ணு கொஞ்சம் எமோஷனல் ஆகுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே டிராவல் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த ஃபங்க்ஷன்ல சாதியான்றவங்க இருக்காங்கல்ல, ஜாலியா மணப்பெண்ணுக்கு பக்கத்துல டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்திருக்கிறத கவனிக்கிறாங்க. ஹீரோவை பார்த்தோன்னா சந்தோஷப்படுறாங்க. இப்ப டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போதே ஹீரோவை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. அப்படி வந்தவங்க வேகமா ஹீரோவை கட்டிலாம் பிடிக்கிறாங்க. ஹீரோவும் நம்மளை இவங்க நேசிக்கிறாங்க போல அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சந்தோஷம்லாம் படுறாரு. இது எல்லாத்தையும் அந்த தெலுலுன்ற பொண்ணை பார்த்துட்டு இருக்கால, அவளுக்கு ரொம்ப கஷ்டமா போயிருது. ஏன்னா இவ்வளவு நாள் பழகினதுல ஹீரோவா அந்த தெலுலுக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப ஹீரோ என்னடானா வேற ஒரு பொண்ணு கூட சேர போறாரு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு பயங்கரமா ஃபீல் பண்றா. பயங்கர பொசசிவ்லாம் இந்த இடத்துல ஆயிட்டு இருக்கா. இப்ப ரெண்டு பேரும் இங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கும் போது இந்த தெலுலு இருக்கால, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி சொல்றா. இவருமே சிரிச்சுக்கிட்டே எனக்குமே உன்னை பிடிக்கும்னு சொல்லிட்டாரு. இந்த பொண்ணு நான் அப்படி சொல்ல, ஐ லவ் யூன்ற மாதிரி சொல்றா. ஐ லவ் யூ டூ அப்படின்ற மாதிரி இவர்
சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டாரு, நீ இன்னும் புரிஞ்சுக்க மாட்ட, நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றா. நீ என்ன பேசிட்டு இருக்க, நீ ஒரு பேய், நான் உன்னை போய் எப்படி லவ் பண்ண முடியும், நான் உன்னை டச் கூட பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. டச் பண்றது ஒன்னா இருக்கிறது தான் லவ்னு நினைச்சிட்டு இருக்கியா, ஏன் மனசார லவ் பண்ண முடியாதான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. எனக்கு உன்னை பிடிச்ச மாதிரியே உனக்கும் என்ன பிடிச்சிருக்கும், ஆனா சாதியா குறுக்க வந்ததுக்கு அப்புறம் நீ என்ன மறந்துட்ட அப்படிதானேன்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு கோவப்படுறாங்க. நீ என்ன பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவருமே பதிலுக்கு கோவப்படுறாரு. இப்படி மாத்தி மாத்தி ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. சண்டையில இவரும் நிறைய வார்த்தையெல்லாம் விட்டுட்டு இருக்காரு. நீ போனா நிம்மதியா இருப்பன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இது நடந்துட்டு இருக்கும் போது சாதியா கிட்ட இருந்து போன் கால் வருது. அட்டன் பண்ணி பேசுன்ற மாதிரி இந்த தெலுலுன்ற பொண்ணு சொல்றாங்க. அதுக்கு இவர் இருக்கார்ல, எனக்கு பிரைவசி வேணும், ஒண்ணு காரை விட்டு நீ வெளியே போ, அப்படி இல்லைன்னா நான் வெளியே போனோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இந்த பொண்ணுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு போற மாதிரி இல்லல்ல, நம்மளே போலான்ற மாதிரி இவர் சட்டுன்னு காரை விட்டு இறங்க பாக்குறாரு. அப்பன்னு பார்த்து ஒரு கார் இவரை அடிச்சு தூக்கி இருக்கும். நல்ல வேலையா ஜஸ்ட் மிஸ்ல இவர் தப்பிச்சிடுறாரு. அந்த காரை ஓட்டுற நபருமே பார்த்து இறங்க மாட்டியா அப்படின்ற மாதிரி திட்டிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, திடீர்னு இவருக்கு பின்னாடி வந்து நிக்கிறாங்க. இவ எதுக்கு பின்னாடி வந்து நிக்கிறான்ற மாதிரி யோசிக்கும் போது இந்த பொண்ணு கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா இந்த பொண்ணுக்கு சிமிலரா ஏதாவது நடக்கும் போது பிளாஷ்பேக்லாம் கொஞ்சம் ஞாபகம் வரும் போல. அந்த மாதிரி என்னோட பிளாஷ்பேக் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி கட்டி பிடிச்சி இந்த பொண்ணு ஃபீல் பண்ணி அழுவுறா. இவ கட்டி பிடிச்ச மாதிரியே இவளுக்கு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறா. இப்பதான் இவளுக்கு என்ன நடந்தது அப்படின்றத நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணோட உண்மையான பேரு மாயா அப்படின்றது, அப்பாவோட பேரு வினோத் அப்படின்றது, அம்மாவோட பேரு ஆனி அப்படின்றது. அதே மாதிரி இந்த பொண்ணுக்கு ஒரு தம்பியும் இருக்கிறது தெரிய வருது. இவங்க ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலி தான். ஆனா இந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, ஒரு இந்து பையனை லவ் பண்ணிட்டு இருக்கா. அம்மா கிட்ட நீங்க தான்ப்பா சொல்லணும் அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட சொல்லி வச்சிருப்பா. இப்ப அப்பாவும் பொறுமையா ஒய்ஃபு கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பொண்ணு ஒருத்தனை லவ் பண்றா, அவன் இந்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்கிற ஒய்ஃப் முதல்ல கோவப்படுறாங்க. என்னதான் இருந்தாலும் பொண்ணு ஆசைப்பட்டுட்டா, நம்ம பார்த்துட்டு சம்மதம் சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி அப்பா சமாதானப்படுத்துறாரு. அம்மாவும் ஓரளவுக்கு ஏத்துக்கிறாங்க. லுக்கை வச்சு முடிவு பண்ணலாம், போட்டோவை காட்டுன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. அம்மா லுக்கை வச்சுலாம் முடிவு பண்ணாதீங்க, ஏன்னா அவனுக்கு தாடிலாம் இருக்கும், தாடி வச்ச பசங்களை உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி பொண்ணு சொல்றாங்க. கேரக்டர் மட்டும் பாருங்க, லுக்கெல்லாம் பார்க்காதீங்கன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. சரி நேரடியாவே மீட் பண்றோம், அவனை இந்த இடத்துக்கு வர சொல்லு அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. வெளியே ஒரு இடத்துல வச்சு மீட் பண்ற மாதிரி தான் பிளான் இருக்கும். இந்த சின்ன பையன் நானுமே வரேன்னு சொல்றான். நாளைக்கு உனக்கு ஸ்கூல் இருக்கு, நீ ஸ்கூலுக்கு போ அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்லிட்டாங்க. இப்ப மறுநாள் இவங்க 3 பேர் மட்டும் அந்த நபரை மீட் பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. என்னம்மா சீக்கிரமா வர சொல்லு அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. இருங்கப்பா வர சொல்றேன்ற மாதிரி இவங்களுமே சாட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் என்ன சொல்றாருன்னு தெரியல, இன்னைக்கு வர முடியாதுன்னு சொல்றாரு போல. இதை பார்த்து இவங்க கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாங்க. இந்த விஷயத்த அம்மாவும் கவனிச்சிட்டு இருக்காங்க. லவ் எல்லாம் இந்த காலத்து பசங்க நல்லா பண்ணுவாங்க, ரிலேஷன்ஷிப்னு வரும்போது கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்கன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. அப்பவும் அந்த மாதிரி தான் சொல்லிட்டாரு. இல்லப்பா இவன் அப்படி கிடையாதுன்ற மாதிரி இவங்க அம்மா அப்பா கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. இதனால இவங்க 3 பேருக்குள்ள லைட்டா சண்டை மாதிரி ஏற்படுது. அவன் வந்துருவான், நான் வெயிட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி இவங்க இருக்காங்கல்ல, சட்டுன்னு காரை விட்டு வெளியே போலாம்னு நினைக்கிறாங்க. இவங்க சட்டுன்னு கதவை திறந்து வெளியே போனதுனால அந்த வழியா வந்துட்டு இருக்க ஒரு வண்டி இருக்குல்ல, இவங்களை அடிச்சு தூக்கிடுது. அப்படியே கட் பண்ணி தம்பியோட ஸ்கூலை நமக்கு காட்டுறாங்க. பேய் பிடிச்ச ஒரு பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் தம்பியோட ஃப்ரெண்டா தான் இருப்பான். அவனை கூப்பிட்டு டீச்சர் பேசுறாங்க. அவனோட அக்காக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, தனியா போனா ரொம்ப ஃபீல் பண்ணுவான், நீயும் துணைக்கு போயிட்டு வான்ற மாதிரி டீச்சர் இந்த பையன் கிட்ட சொல்லிட்டாங்க. இப்ப இவன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த தம்பியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்துடுறான். தம்பிக்குமே கொஞ்சம் கொஞ்சமா விஷயம் புரிய ஆரம்பிக்குது. அக்கா ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காங்கன்றது புரிஞ்சிருது. உண்மையில மாயாவை பொறுத்த வரைக்கும் பிரெயின் டெட் ஆயிருப்பாங்க, ஆக்சிஜன் சப்போர்ட்டை எடுக்கிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருப்பாரு. இதை பத்தி அப்பாவும் பையன் கிட்ட டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நம்ம இந்த விஷயத்த பண்ணி தான் ஆகணும், என்னால மட்டும் தனியா முடிவெடுக்க முடியாது, நீயும் இதுல முடிவை சொல்லணும், நீ எஸ்னு சொன்னா மட்டும் தான் இந்த விஷயத்த அப்பா பண்ணுவேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இந்த பையனுக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல. நான் எஸ்ன்னு சொன்னா அக்கா கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவாளா அப்படின்ற மாதிரி இந்த சின்ன பையன் கேட்கறான். பெட்டரா ஃபீல் பண்ணுவான்னு நினைக்கிறேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அப்போ ஓகேன்ற மாதிரி இந்த பையனும் ஏத்துக்கிறான். இவங்களுமே சைன் எல்லாம் போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் ஆக்சிஜன் சப்போர்ட்டை எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் மாயாவோட உயிர் பிரிஞ்சிருக்கு போல. அப்படி உயிர் பிரிஞ்சதுக்கு அப்புறம் தம்பியோட ஃப்ரெண்ட் உடம்புக்குள்ள தெரியாதனமா போயிடுறாங்க போல. இது எல்லாத்தையுமே ஹீரோ கிட்ட சொல்லிடுறாங்க. இப்ப என்னோட பேர் எனக்கு தெரிஞ்சிருச்சு, என்னோட பேரு மாயா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப எனக்கு முக்தி கிடைச்சிரும் போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா இங்க இருந்து இவங்க மறைய ஆரம்பிக்கிறாங்க. இவங்க மறைஞ்சு போயிட்டாங்கல்ல, இந்த விஷயத்த ஹீரோவால ஏத்துக்கவே முடியல. நம்ம கோவத்துல தெரியாம அப்படி பேசிட்டுமே, இவ இல்லாம நம்ம எப்படி இருக்க போறோம்ன்ற மாதிரிலாம் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டாரு. ஏன்னா எப்ப பாரு இவங்க கூட பேசி ஃபன் பண்ணுவாரு பாத்தீங்களா, இப்ப அவங்க போனதுல இருந்து அவங்கள பயங்கரமா இவர் மிஸ் பண்ணிட்டு இருக்காரு. சாதியான்னு ஒருத்தங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சார்ல, அவங்கள மீட் பண்ணி பேசுறாரு. என்னதான் இருந்தாலும் இந்த பொண்ணு ஒரு பக்கம் பயங்கரமா மிஸ் பண்ணிட்டாரு. இந்த பொண்ணு நிறைய சேட்டெல்லாம் செஞ்சிருப்பா, அந்த சேட்டையெல்லாம் யோசிச்சு பார்த்து இவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இதை பத்திலாம் பெரியப்பா கிட்ட சொன்னா என்னன்ற மாதிரி உட்கார வச்சு பெரியப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. பெரியப்பாக்கு இதெல்லாம் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. என்னதான் இருந்தாலும் சரி, அந்த பொண்ணுக்கு இப்ப கூட முக்தி முழுசா கிடைச்சிருக்குமான்னு தெரியல. அந்த பொண்ணோட ஃபேமிலியை பார்த்து நீ பேசினா என்னடா, அப்ப அந்த பொண்ணுக்கு முக்தி கிடைக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பெரியப்பா சொல்லிட்டாரு.
அந்த ஃபேமிலியை பார்த்து பேசினாதான் என்ன, நம்ம ஃபேமிலியை பார்க்க போலான்ற மாதிரி இவரும் முடிவெடுக்கிறாரு. இப்ப ஃபேமிலியை பார்க்கறதுக்காக வந்துடுறாரு. அம்மாக்கு இவர் யாரு என்னன்றதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. உட்காருங்க தம்பி அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் மாயாவோட ஃப்ரெண்டுன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இப்ப அம்மாவும் மாயா கூட இருக்க ஸ்வீட் மெமரிஸை பத்தி எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா, எப்ப பாரு அவ ட்ரெஸ் ஆர்டர் பண்ணும் அப்படின்ற மாதிரி என்னோட போனை எடுப்பா, அதெல்லாம் இப்ப நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இருங்க உங்களுக்கு ஜூஸ் எடுத்துட்டு வரேன்ற மாதிரி ஜூஸ் எடுக்கிறதுக்காக போயிடுறாங்க. இப்ப இவருமே அங்க இருக்க மாயாவோட போட்டோவை சோகமா பார்த்துட்டு இருக்காரு. இது அம்மாவும் கவனிக்கிறாங்க. ஒருவேளை இவர் தான் அந்த பாய் ஃப்ரெண்டு போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப ஃபீலிங்கா பாக்குறாருல, அதனால தான் அம்மா இப்படி யோசிக்கிறாங்க. நீங்க தான் என் பொண்ணை லவ் பண்ண பாய் ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவர் உண்மையான பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, ஆனா நான் தான் அந்த பாய் ஃப்ரெண்டுன்ற மாதிரி பொய்யா சொல்லிட்டு இங்க இருந்து போறாரு. ஏன்னா கடைசியா அந்த பொண்ணு லவ் பண்றேன்னு சொல்லும் போது இவர் ஏத்துக்கல, அதனால தான் இந்த இடத்துல நான் தான் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அப்ப இவர் மேல காத்தெல்லாம் வீசுது. இவ்வளவு நேரம் அந்த பொண்ணு பக்கத்துல தான் இருந்திருக்காங்க போல, ஏன்னா காத்து மூலியமா தானே கம்யூனிகேட் பண்ணுவாங்க. சோ இப்பதான் அவளோட ஆன்மா சாந்தி அடைஞ்சிருக்கு அப்படின்றது ஹீரோக்கு புரியுது. ஹீரோ ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாரு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் மியூசிக்ல பெரிய ஆளா வரணும்னு ஆசைப்பட்டாரு பாத்தீங்களா, இப்போ ஓரளவுக்கு நல்ல இடத்துக்கு வந்திருக்காரு. அந்த பொண்ணை யோசிச்சு அந்த பொண்ணுக்காக ஒரு சாங் பாடுற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.